ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 27/1/2026 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த குழந்தைகளை மாயா அதிக விகர்மங்கள் செய்ய வைக்கின்றது? யஜ்யத்தில் விக்ன ரூபமாக இருப்பவர் யாருன்னு பாபா கேட்குறாங்க. பதில், யாருக்கு தன்னை பற்றி அகங்காரம் உள்ளதோ மாயா அவர்களை அதிக விகர்மங்கள் செய்ய வைக்குது. அப்படிப்பட்ட போலி அகங்காரம் உள்ளவர்கள் முரளியும் கூட படிக்க மாட்டார்கள். அதுபோல் அலட்சியமாக இருப்பதால் மாயா அடி கொடுத்து ஒன்றுக்கும் உதவாதவர்களாக ஆக்கிவிடுகின்றது. யாருடைய புத்தியில் பரச்சிந்தனையின் விஷயங்கள் உள்ளனவோ அவர்கள் விக்னரூபம் ஆகின்றனர். இது மிக கெட்ட பழக்கமாகும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், பாபாவின் கட்டளைக்கு புறம்பாக நடந்து தலைகீழான வழியை பின்பற்றினால் என்ன ஆகும்னு பாபா கேட்குறாங்க. அதற்கான பதில், பாபாவின் கட்டளைக்கு புறம்பாக நடந்து தலைகீழான வழியை பின்பற்றினால் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பதிலாக நரகத்தில் விழ நேரிடலாம். கதை இருக்குது, யானையை முதலை விழுங்கியது என்று. அநேகருக்கு ஞானம் கொடுப்பவர்கள், போகு வைப்பவர்கள் இன்று இல்லாமல் போயினர். ஏனென்றால் விதிமுறைக்கு விரோதமாக நடக்கின்றனர் என்றால் முழுமையாக மாயாவினுடையவர்களாக ஆகிவிடுகின்றனர். தேவதையாக ஆகியே அசுரராக ஆகிவிடுகின்றனர். அதனால் இதை போன்று நடந்து கொள்றதுல அதிக எச்சரிக்கை தேவைங்கிறாங்க பாபா. தன் மீது கட்டுப்பாடு வைக்க வேண்டியதா இருக்குது. பாபாவோ குழந்தைங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். ஸ்ரீமத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடாது. அசுர வழிபடி நடந்தால்தான் உங்களுக்கு இறங்கும் கலை ஆயிற்று. எங்கிருந்து ஒரேடியாக எங்கே வந்து சேர்ந்திருக்கிறீங்க? முற்றிலும் கீழே வந்து சேர்ந்திருக்கிறீங்க. இப்போதும் கூட ஸ்ரீமத் படி நடக்கவில்லை, பொருட்படுத்தாமல் இருந்தீர்கள் என்றால் பதவி மிக கீழானதாக ஆகிவிடும். பாபா நேற்றும் கூட புரிய வைத்திருந்தார், ஸ்ரீமத்தின் ஆதாரம் இல்லாமல் எது செய்தாலும் சேவைக்கு மிகுந்த குந்தகம் விளைவிப்பதாக ஆகும். ஸ்ரீமத் மீறி எதை செய்தாலும் கீழே விழுந்து கொண்டே வருவீர்கள்னு பாபா சொல்றாங்க. யார் மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள், யார் மிகவும் திவாலாகி தோற்றுவிடுகின்றனர் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, பாபா ஆரம்பத்திலிருந்தே மாதாக்களை நிமித்தமாக ஆக்கியுள்ளார். ஏனென்றால் கலசமும் மாதாக்களுக்கு கிடைக்கின்றது. வந்தே மாதரம் என பாடப்பட்டிருக்கு. பாபாவும் மாதாக்களின் கமிட்டி ஒன்றை அமைத்தார். அவர்களிடம் அனைத்தையும் ஒப்படைத்தார். பெண் குழந்தைகள் நம்பிக்கைக்கு உரியவர்கள், ஆண்கள் அதிகமாக திவாலாகி தோற்றுவிடுகின்றனர். ஆகவே பாபாவும் கலசத்தை தாய்மார்கள் மீது வைக்கின்றார். இந்த ஞான மார்க்கத்தில் தாய்மார்களும் கூட திவாலாகலாம். பத்மாபதம் பாக்கியசாலி ஆகக்கூடியவர்கள் யாரோ அவர்களும் கூட மாயாவிடம் தோல்வியுற்று திவாலாக முடியும். இதில் ஆண் பெண் இருவருமே திவாலாக முடியும். இதில் ஆண்கள் மட்டும் திவாலாகின்றனர். இங்கோ பாருங்கள், எத்தனை பேர் தோல்வியுற்று சென்று விட்டனர், அதாவது திவாலாகி விட்டனர் இல்லையா? பாரதவாசிகள் முழுமையாக திவாலாகி போயுள்ளனர். மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஆரம்பத்தில் வந்தவர்கள் இப்பொழுது என்ன ஆனார்கள் என்றும் நாம் லக்ஷ்மி நாராயணனாக ஆகுவதற்கு எப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்றும் பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, முயற்சி செய்து பாபாவுடன் தொடர்பை இணைக்க வேண்டும். இல்லை என்றால் பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்? விகர்மங்கள் செய்வதால் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடுகின்றது. உயரத்தில் ஏறி கீழே விழுந்து விடுகின்றனர். இதுபோல் அநேகர் உள்ளனர். ஆரம்பத்தில் எவ்வளவு ஏராளமான பேர் வந்து பாபா உடையவர்களாக ஆனார்கள், வட்டியில் வந்தனர். பிறகு இன்று அவர்கள் எங்கே சென்றனர்? கீழே விழுந்து விட்டனர். ஏனென்றால் பழைய உலகம் நினைவு வந்து விட்டது. இப்போது பாபா சொல்லுகிறார், நான் இப்போது உங்களை எல்லையற்ற வைராக்கியம் கொள்ள வைக்கின்றேன். இந்த பழைய தூய்மையற்ற உலகின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. மனதை சொர்க்கத்தில் ஈடுபடுத்துங்கள். இதில் முயற்சி வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆக விரும்புகின்றவர்கள் என்றால் முயற்சி செய்ய வேண்டும். புத்தி யோகம் ஒரு தந்தையிடம் இருக்க வேண்டும். பழைய உலகின் மீது வைராகியம் நல்லது. பழைய உலகை மறந்துவிட வேண்டும் என்பது நல்லதுதான். ஆனால் எதை நினைவு செய்வது? சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடமாடும் போதும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், நாம் ஒவ்வொரு அடியிலும் எப்படி எச்சரிக்கையுடன் இருந்து பதவி உயர்வு பெற வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, சொர்க்கம் என்ற பெயரை மட்டும் கேட்டு குஷி அடைந்து விடக்கூடாது.
ஃபெயிலாகி ஒன்றுக்கும் உதவாத பதவி பெறுவது என்பதில் குஷி அடைந்து விடக்கூடாது. சொர்க்கம்தான் என்றாலும் அதில் பதவிகளோ அதிகம் உள்ளன இல்லையா? மன வருத்தம் வரதான் செய்கின்றது இல்லையா? நான் வேலைக்காரன், நான் தோட்டி, கடைசியில் உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் ஆகும். நாம் என்னவாக ஆவோம்? இந்த நிலை வருவதற்கு நாம் எந்த மாதிரி விகர்மங்கள் செய்துள்ளோம்? நான் ஏன் மகாராணி ஆகவில்லை? ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக செல்வதால் நீங்கள் பல கோடிக்கு அதிபதி ஆக முடியும். எச்சரிக்கையாக இல்லை என்றால் அதிபதி ஆக முடியாது. கோவில்களில் தேவதைகளுக்கு பதம்பதிக்கான அடையாளம் காட்டுகின்றனர். வித்தியாசமோ புரிந்து கொள்ள முடியும் இல்லையான்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், எது இரண்டும் சேர்ந்தாற்போல் நடைபெற வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, பாபாவிடம் ஞானம் மற்றும் யோகம் இரண்டும் உள்ளன, உங்களிடமும் இருக்க வேண்டும். சிவபாபா படிப்பு சொல்லி தருகிறார் என்றால் ஞானமும் ஆகின்றது, நினைவும் ஆயிற்று. ஞானம் யோகம் இரண்டும் சேர்ந்தாற்போல நடைபெறுது. யோகத்தில் அமர்ந்து சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கும்போது ஞானம் மறந்து போய்விட்டது என்று கூறக்கூடாது. பாபா யோகம் கற்று தருகிறார் என்றால் ஞானம் போய்விட்டது என்று இருக்கக்கூடாது. பாபா யோகம் கற்று தருகிறார், ஞானம் முழுவதும் அவரிடம் உள்ளது. குழந்தைகளாகிய உங்களிடமும் கூட இந்த ஞானம் இருக்க வேண்டும், படிக்க வேண்டும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், மனிதர்கள் எதை தலைகீழாக புரிந்து கொண்டுள்ளனர் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, சதா தந்தைக்கு செய்தி எழுதி கொண்டே இருக்கணும்னு, வழிகாட்டுதல் பெற்றுக்கொண்டே இருக்கணும். இவ்விதமோ ஒவ்வொரு வழிகாட்டுதலும் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். பாபாவோ தாமாகவே இந்த பிரச்சனையை இருந்து புரிய வைக்கலாம். அவர் அந்தர்யாமி, அவர் நமக்குள் இருப்பதை அறிவார்தானே என்று நினைக்கின்றனர். பாபா சொல்லுகிறார், அப்படி இல்லை, நானும் ஞானம் கற்பிக்கின்றேன். இதில் அந்தர்யாமியின் விஷயமே கிடையாது. ஆம், இவர்கள் அனைவரும் என் குழந்தைகள் என்பதை அறிந்துள்ளார். ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள ஆத்மாக்கள் என்னுடைய குழந்தைகள். மற்றபடி தந்தை அனைவருக்குள்ளும் அமர்ந்துள்ளார் என்பது கிடையாது. மனிதர்கள் தலைகீழாக புரிந்து கொண்டுள்ளனர்னு பாபா சொல்றாங்க. அச்சா, ஓம் சாந்தி.